மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். விருதுநகர் அடுத்த கல்குறிச்சியில் நடைபெறும் திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை மாநாட்டிற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு என்ன தோணும்னா, திமுகனா பிரம்மாண்டம், அதிலே இளைஞரணினா பிரம்மாண்டம், இன்னும் சொன்னா உதயநிதினா அதைவிட பிரம்மாண்டம். ஏன்னா பலருக்கும் பொதுக்கூட்டங்களை நடத்துறத பெரிய சவாலா இருக்கு. ஆனா நமக்கு மாநாடுகள் என்பது வார வாரம் நடக்கக்கூடியதா ஆயிடுச்சு. இப்போ இந்த மாநாடு மட்டுமல்ல, ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய மாநாடுகள் மட்டுமல்ல, இந்த மாதம் மட்டும் இன்னும் 5 மாநாடுகள் நடக்கவிருக்கு. அதுக்கு தொடக்கமாக இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தம்பி உதயநிதி அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தலைமை கழகத்தின் சார்பில் நன்றி கூறுகிறேன். அதேபோல் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை ஏன் விருதாக இந்த விருதுநகர்ல வழங்குகிறேன். விருதுநகர்னு சொன்னால நமக்கு நினைவுக்கு வருவது கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் சொன்னால எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது மதிய உணவு திட்டம். அதுபோல இன்னைக்கு நம்ம திராவிட மாடல்னு சொன்னா எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது காலை உணவு திட்டம். விருதுநகர்ல மாநாடு நடந்துச்சுன்னா அடுத்த வர தேர்தலில் நம்முடைய வெற்றி உறுதி. நினைச்சு பார்க்கிறேன், 2004 தென்மண்டல மாநாடு நடத்தணும், 40க்கு 40 வெற்றி பெற்றோம். 2019 தேர்தல் பரப்புரைய இங்கிருந்து தொடங்கி 39 இடங்களை கைப்பற்றினோம். 2023 40 நமதே வெற்றி பெற்றோம். இப்போ 2026 புதிய சாதனை படைக்க நீங்க தயாரா? நம்முடைய டார்கெட் என்ன? அதுக்காக நீங்க ரெடியா? கான்பிடென்டா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கையும் இன்னும் பல மடங்கு உற்சாகத்தை கூட்டுது. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கால் பதிச்சதுமே எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துச்சு. தம்பி உதயநிதி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இந்த மாவட்டத்தில் என்னுடைய காலடி தடம் பதியாத கிராமமே கிடையாது. அந்த அளவுக்கு இளைஞரணியை தொடங்கினப்போ அப்ப இந்த மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்த அண்ணன் தங்கபாண்டியன் கூட எல்லா கிராமங்களுக்கும் சென்று நான் கொடியேற்றி இருக்கிறேன். எப்போ விருதுநகருக்கு வந்தாலும் அந்த பாசத்தையும் நேசத்தையும் குறைவில்லாம கொடுக்கிறவங்க தான் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள். இந்த விருதுநகர் மண்ணில் மருது சகோதரர்களைப் போல இணைஞ்சு பணியாற்றி
கழக கோட்டையை கட்டி காக்கக்கூடிய KK.SSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கிறேன். பாருங்க, 2 பேரும் ஏஞ்சி ஒரே நேரத்தில் வணக்கம் வைக்கிறாங்க பாருங்க. அதான் நம்ம KK.SSR அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசக்காரர். யாரை பார்த்தாலும் அண்ணாச்சி 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 தான் கூப்பிடுவார், பாசமா பழகுவார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த 5 வருஷத்துல சுமார் 22 லட்சம் பேருக்கு பட்டாக்களை அவர் மூலமாக வழங்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சாதனை துறையை வழியை நடத்தக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் இந்த மாநாட்டை மிக மிக எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர், என்னுடைய அருமை சகோதரர், இனிய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள். எந்த துறையை கொடுத்தாலும் அந்த துறையில் தனி முத்திரையை பதிக்கக்கூடியவர் தான் அவர். பன்முக ஆற்றல் கொண்டவர், தமிழ் ஆர்வலர். இந்த மாநாட்டு மூலமாக புது முத்திரையை பதிச்சிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய இளைஞரணியினர் இவங்க 2 பேரையும் பாருங்க. KK.SSR சீனியர், தங்கம் தென்னரசு இளையவர். ஆனா 2 பேரும் ஒற்றுமையா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் இணைந்து ஆக்கபூர்வமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் இவங்களை பார்த்து நிறைய கத்துக்கணும். இவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களை நான் கேட்க விரும்புவது, உங்களை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. காரணம், நான் பார்த்து பார்த்து வளர்த்த இளைஞரணியில் இப்போ உங்களை எல்லாம் பார்க்கிறப்போ அந்த மகிழ்ச்சி டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. நம்ம திராவிட இனத்தினுடைய மேன்மைக்காக, தமிழ் மொழியினுடைய உயர்வுக்காக, தனித்துவமான தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உங்களை எல்லாம் கொள்கை பிடிப்போடும் கழக பற்றோடும் வளர்த்தெடுக்கிறார் நம்முடைய இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள். உதயநிதியோட செயல்பாடுகளை நான் தொடர்ந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ பெயரளவுக்கு இளைஞர்களை அரசியல் இயக்கத்தில் சேர்த்தா போதும்னு உதயநிதி செயல்படல. இளைஞரணி நிர்வாகிகளை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பூத் அளவில் தொடங்கி மாநில அளவு வரைக்கும் செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி உங்களை நியூ ஏஜ் திராவிடியன் ஸ்டாக்கா உருவாக்குகிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் தந்தை பெரியாருடைய கொள்கை வாரிசுகள், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை வாரிசுகள், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய கொள்கை வாரிசுகள். நீங்க தான் அடுத்து நம்ம கழகத்தை தமிழ்நாட்டையும் காப்பாற்ற போறீங்க. நான் வருகிற வழியில செல்போனில் மாநாட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு வந்தேன். சிவா பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேச்சை கேட்டபோது அதை நான் சொல்ல வேண்டும், நானும் அதை வலியுறுத்த வேண்டும் என்று முடிவு செய்துதான் இந்த மேடைக்கு வந்தேன். உங்களை எல்லாம் இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து நான் வெளியிட்ட வீடியோவில் 3 விஷயங்களை குறிப்பிட்டிருந்தேன். அதுல முதல் விஷயம், எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இயங்கணும் என்பது. நம்முடைய அடிப்படை கொள்கைகள் என்ன?
சமூக நீதி, சுயமரியாதை, மாநில சுயாட்சி, மொழி உணர்வு, இன உணர்வு, மொழி உணர்வையும் இன உணர்வையும் எடுத்துக்கிட்டா நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு பல்வேறு காலகட்டங்களில் ஆபத்து வந்தப்போ கடுமையாக போராடி தடுத்திருக்கிறோம். ஆனாலும் மும்மொழி கொள்கைங்கிற பெயர்ல இந்தி மொழியை திணிக்கக்கூடிய ஆபத்து இன்னைக்கும் நம்ம தலைக்கு மேல தொங்கக்கூடிய கத்தி இருக்கு, தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. மொழியை அழிச்சா நம்முடைய அடையாளத்தை அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதை முறியடிக்க நீங்க வேணும். அடுத்து முக்கியமான கொள்கை சமூக நீதி. நீங்க எல்லாரும் நல்லா படிச்சா எங்கே பெரிய அளவில் முன்னுக்கு வந்து அதை தொடர்ந்து டிகிரி வாங்கி இருப்பீங்க. உங்க அப்பா அம்மாக்கள்ல பலர் படிச்சிருப்பாங்க. ஆனா உங்க தாத்தா பாட்டி அவங்களுடைய நிலைமை என்னவா இருந்துச்சுன்னு நினைச்சு பாருங்க. நமக்கெல்லாம் கல்வி எதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. வேலைகள்ல நமக்கு இடம் கிடைக்காது, இருக்காது. அந்த அநீதிய இடஒதுக்கீட்டால உடைச்சு சமூக நீதியை நிலைநிறுத்தணும். ஆனா இப்போ நீட் போன்ற தேர்வுகளை கொண்டு வர்றது பழைய நிலைமையை உண்டாக்குறாங்க. இதை தடுக்க உண்மையான வலிமை உள்ள ஒரே இயக்கம் நம்முடைய இயக்கம் தான். அதுக்கு தான் நீங்க வேணும். அடுத்து நம்ம உயிர் கொள்கை மாநில சுயாட்சி. மாநிலங்களுடைய கூட்டமைப்புக்கு தான் இந்தியா. இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பு. இங்க கூட்டாட்சிக்கு எவ்வளவு மதிப்பளிக்கணும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மாநிலங்களுக்கு அதிகாரங்களே இல்லாத நிலைமைதான் இருந்துச்சு. அவ்வளவு ஏன் மாநில முதலமைச்சர்களால கூட விடுதலை நாளில் கூட தேசிய கொடியை ஏற்ற முடியாத நிலைமைதான் இருந்துச்சு. இன்னும் நிறைய பிரச்சனை. இதையெல்லாம் போராடி இந்த நிலைமைகளை மாற்றி ஓரளவுக்காவது அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சோம். அதனாலதான் மாநில கட்சிகளால ஆட்சியை பிடிக்க முடியும்னு இந்தியாவில முதல்ல ஆட்சி அமைச்சு காட்டினதை இந்த திமுக தான், மறந்துடாதீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கு நம்ம உரிமைகளை பெற்று தந்திருக்கிறோம். ஆனா இப்போ மீண்டும் மாநிலங்களோட அதிகாரங்களை ஒன்றியத்தில் கொண்டு போய் குவிச்சிட்டு இருக்காங்க. மாநிலங்களை முனிசிபாலிட்டி போல மாத்தணும்னு துடிக்கிறாங்க. மாநில கட்சிகளை இருக்கக்கூடாதுன்னு பாஜக செயல்படுது. ஆனா அவங்களால தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இதை பாதுகாக்க நீங்க தேவை. அடுத்து நம்முடைய உறுதி கொள்கை என்ன? சுயமரியாதை. இடுப்புல கட்டியிருந்த துண்டு தோளுக்கு வந்த வரலாறு அது. தன்மானம் தான் உயிர் மூச்சுன்னு தமிழினம் தலை நிமிர்ந்த வரலாறு. ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயமரியாதையை காப்பாற்றி தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நின்னா இப்ப அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துகிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட சுயமரியாதை அடகு வைக்க முயற்சி பண்றாங்க. அதனால்தான் தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் நெஞ்சுரமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.